லவ் டுடே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜய் வந்து நடித்த படம். அந்த பேரை வந்து இந்த படத்துக்கும் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து 2K கிட்ஸினுடைய அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி படம் முழுக்க. ஒரு லவ்வராக இருந்தால் கூட அவங்க ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு விரும்புவாங்களா? அப்போ அந்த ஃபோனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அப்போது நம்ம ஒட்டுமொத்த ரகசியமும் வந்துட்டு அந்த ஃபோன் வழியாக வெளிப்பட்டுடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. நீங்கள் பாக்கியராஜுடைய படங்களை பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆண் பெண் முரண் தான். மௌன கீதங்கள்ங்கிற அதெல்லாம் வந்து என்னென்னா கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறது, அந்த குழந்தை நடுவில் என்னவா இருக்குது அப்படிங்கிறதான் மௌன கீதங்களோட படம். அது மாதிரி வந்து சின்ன விடுனே ஒரு படம் எடுத்தவர். அது மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாக்கியராஜுடைய அந்த உறவு சிக்கல்கள் சார்ந்த ஆண் பெண் முரண்கள் சார்ந்த படங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன வடிவம் தான் இந்த லவ் டுடே மாதிரியான படங்கள். என்னோட இந்த கல்யாண இன்விடேஷன் கூட நான் அதில் அனுப்பியிருந்தேன். அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தூக்கே மாட்டிருக்கலாம், அதை தற்கொலையே பண்ணியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அந்த குரூப்ல வந்து அவங்க எதிரில் வந்து நான் சிரிக்கிற மாதிரியே இருந்துட்டு அப்புறமா என் உள்ளுக்குள்ள நான் வந்து அழுவேன். சரி, இதையெல்லாம் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்னுடைய ஃபோனை வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு அந்த இடம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்போ அம்மா கேரக்டர் சொல்லணும், ராதியா தான் அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அது சொன்னோம், அது எப்படா முளைக்கும் தோண்டி தோண்டி பார்த்தா அதை விட்டுறணும்டா, அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அதை சந்தேகப்பட்டு பார்க்கவே கூடாது. உறவுங்கிறது அதான்டா, உன்னை விதைச்சிட்டோம்னா அது முளைக்கும் நம்புறதான் செடியை வளர்க்குறதுக்கு உதவும். அது மாதிரி தான் உறவும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேயே அவங்க ஒரு சின்ன ஒரு குட்டியும் கதையிலே அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. நீங்கள் இதுதான் வாழ்க்கை முறை, இப்படி தான் இருக்கும் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு டிசைட் பண்ண முடியாது. அதனால தான் புதிய புதிய கதைகளை சொல்ல முடியுது. நீங்கள் ரெடிமேட் சட்டை மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஏற்கனவே இப்படி தான் ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த பையனா அப்படி தான் இருப்பான், பொண்ணு தான் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று கிடையாது யதார்த்தத்தில். அதனால தான் வந்து வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு இடம் இருக்குல்ல, அந்த சுவராசியம் தான் நமக்கு திரைக்கதையும் நகர்த்தது, வாழ்க்கையும் நகர்த்தது. குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அதுவுமே வந்து மக்கள் பயங்கரமாக வரவேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அந்த கொரட்டை சத்தம் வரும்பொழுது அவளால் தூங்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்துட்டு அவளுக்கு தினசரி நைட்டு வந்துட்டு தூங்க முடியாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மயக்கம் அடிச்சு விழுகிற மாதிரியான உடம்பே வந்து இல்லாமல் மயக்கம் அடிச்சு விழுறாங்க, உடம்பே வந்துட்டு போயிடும் அவளுக்கு. இப்போ இந்த சூழலில் வந்துட்டு எப்படி என்ன பார்க்குறதுன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது அப்படியே பெண்ணுக்கு அந்த மாதிரி கொரட்டை வந்து ஆண் இந்த மாதிரி தூங்கினான்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் ஒரு தடவை யோசிச்சு பார்த்தேன். அப்புறமா கடைசியாக முடிக்கும் போது இந்த சத்தம் இல்லாமல் எனக்கு வந்துட்டு இப்போ தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி வந்து அவருக்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவரோட ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ அதை இல்லாமல் தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் கொண்டு போயிருப்பாங்க. கடைசியாக அந்த மாதிரி வந்து முடிச்சு ஒரு செயலை ஒரு முறை செஞ்சா பாவம், அதையே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாவம். அது கொரட்டை சத்தமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் வந்து அடுக்குமொழி வசனம் பேசினார் டி ராஜேந்திரன், எல்லாரும் ரசிச்சாங்க. அப்புறம் அதுவே மைனஸ் ஆயிடுச்சு பின்னாடி தொடர்ச்சியாக பேசும்போது. அதே மாதிரி விசு நீள நீளமாக டைலாக் பேசுவார். அந்த படங்களும் ஒரு காலத்தில் ஓடி இருக்கு, பின்னாடி அதுவே வந்து டார்ச்சராக மாறி இருக்கு மக்களுக்கு. அப்போ ஒரே பேட்டர்ன் ஃபில்ம் வந்து ஓடாது, மறுசுழற்சியில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக வந்து நல்ல ரசனைக்கான திரைப்படங்கள் எப்போதும் வெற்றி பெறும். வாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரீரிலீஸ் படங்கள் தான் அதிகமாக இப்போ வந்துட்டு இருக்கு. மலையாள சினிமாவை தான் வந்து அதிகமாக பார்த்து கொண்டாடிட்டு இருக்கிற இந்த டைமில் ஏற்கனவே தமிழ் படங்களில் வந்து ஹிட் அடித்த படங்கள் என்னலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்த படங்களை மக்கள் அதிகமாக கொண்டாடின படங்கள் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? 2K கிட்ஸுடைய கொண்டாட்டத்துக்கான படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு காதலை எப்படி பார்க்குறாங்க, ஒரு எமோஷன்ஸை எப்படி பார்க்குறாங்க, நிறைய இடங்களில் வந்து அதை ஜோக்காக கடந்து போகிறது எல்லாமே வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு ரொம்ப டச்சிங் மாதிரியான ஒரு சீன்லாம் இருக்கும், இல்லை அழுக வரக்கூடிய சீன்லாம் இருக்கும். பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி வந்து போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த லவ் டுடே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எனக்கு வந்து படுது. ஏன்னா லவ் டுடே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஜய் வந்து நடித்த படம். அன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட்லாம் ஆச்சு. அந்த பேரை வந்து இந்த படத்துக்கும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து 2K கிட்ஸினுடைய அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி படம் முழுக்க. படத்தை முதல்ல பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபோனை மாற்றிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு புது கான்செப்டாகவே இருந்தது. இன்றைக்கெல்லாம் கை இல்லாமல் கூட இருந்துருவாங்க போல இருக்குது, ஆனால் ஃபோன் இல்லாமல் யாராலையுமே வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஜோக்குக்காக கூட சொல்லிகிட்டு இருப்போம். இந்த சூழலில் ஒரு லவ்வராக இருந்தால் கூட அவங்க ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு விரும்புவாங்களா? அப்போது அந்த ஃபோனுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அப்போது நம்ம ஒட்டுமொத்த ரகசியமும் வந்துட்டு அந்த ஃபோன் வழியாக வெளிப்பட்டுடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது அதில் சத்யராஜ் கேரக்டர் வரும் பாருங்களேன், அது பயங்கரமாக அதில் வந்துட்டு ஒரு ஆர்த்தடாக்ஸான
ரொம்ப கட்டுப்பட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்ட்டு கட்டுப்பாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்பா. அதே மாதிரி அந்த அப்பாவை வச்சு அந்த படத்தில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய காமெடியாக வந்துட்டு கொண்டு வருவார். அவர் பண்ணுற அதாவது ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும், 2 பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சண்டை போட்டுக்கும்போது அவங்களுக்குள்ள ரொம்ப பெரிய முட்டிக்கும் பொழுது இவர் வந்து வீணை வாசிக்கிறதாகட்டும், இந்த வீணை வாசிக்கிற வேலையை வந்துட்டு நம்ம நாரதரோட கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ இவர் 2 பேருக்குள்ளே கலகம் மூட்டி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்களுக்கு வந்து புரியக்கூடிய அந்த செய்தியாகட்டும், அது ரொம்ப கேஷுவலாக அப்படி போய்கிட்டே இருக்கும். இதில் ரொம்ப டச்சிங்காக நான் பார்க்குறது வந்து யோகி பாபுவோட ஒரு கேரக்டர். ஏன்னா அவரை வந்து நம்ம பொதுவாக ரொம்ப காமெடியாக அவரோட முகத்தை வச்சு அவருடைய உடலை வச்சு வந்து நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பாடி ஷேமிங் அப்படின்றது இருக்குது. பாடி ஷேமிங் அப்படின்றது இன்றைக்கி 2K கிட்ஸ் எப்படியா எதிர்கொள்கிறாங்க, கொஞ்சம் குண்டாயிடுறது அல்லது பெண்கள்லாம் கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அது. இப்போ இவரை வந்து பார்க்கும்போது அவருடைய தலையாகட்டும், அவருடைய முகமாகட்டும், அவருடைய அந்த வயிறாகட்டும், அப்போது இவருக்கு வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தில் வந்துட்டு பார்த்த அந்த பெண் வந்துட்டு விரும்புகிறா அப்படின்ற மாதிரி அந்த கதையில் வந்து கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது இதில் டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா ஃபோன் தான். இவர் வந்து தன்னோட மொபைல் ஃபோனை வந்து எந்த இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பெண், அதாவது ஹீரோவோட சிஸ்டர், அவள் வந்துட்டு அந்த ஃபோனை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நினைப்பா. இவர் இந்த ஃபோனையே கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னா இந்த ஃபோனில் ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு முன்னாள் காதலியாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படின்னு இவளுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அதுவும் கூட இருக்கிறவங்க வேற சொல்லணுமா, ஏய் அவர் கொடுக்கல அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குடி, நீ வந்து இதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையே போச்சுடி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கட்டத்தையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஆனால் இவர் வந்து தொடர்ச்சியாக பிள்ளைங்க கூட நான் விளையாடிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டார். சரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டார். அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கே வந்து தோணிக்கிட்டே இருக்கும். ஃபோன் எதுக்கு வந்து அவர் கொடுக்கல அப்படின்றத சொல்கிற ஒரு இடத்த வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த டைரக்டர் வந்து பண்ணியிருப்பார் பிரதீப். என்னென்னா எல்லாத்துலேயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இயங்கிறதுக்கு அதில் வந்து ஃபன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் மாட்டியிருப்பான். அவன் தான் பலிக்கடா. எங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் பலிக்கடா யாருன்னா நான் தான். இப்போ என்னோட இந்த கல்யாண இன்விடேஷன் கூட நான் அதில் அனுப்பியிருந்தேன். அதை வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு என்னோடய ஃப்ரெண்டு அதை வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோடனே அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தூக்கே மாட்டியிருக்கலாம், அதை தற்கொலையே பண்ணியிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ணும்போது அவங்க எதிரில் வந்து நான் சிரிக்கிற மாதிரியே இருந்துட்டு அப்புறமா என் உள்ளுக்குள்ளே நான் வந்து அழுவேன். சரி இதையெல்லாம் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்னுடைய ஃபோனை வந்து யாருக்கிட்டையுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு அந்த இடம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்போது அழகாக இருக்கிறவங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க, ஸ்லிம்மாக இருக்கிறவங்க, உயரமாக இருக்கிறவங்க, இவங்க மட்டும்தான் வாழ தகுதியானவர்களா? அவங்களுக்கு மட்டும்தான் காதல் இருக்குமா? அவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் வருமா? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு போகிற போக்கில் சாதாரணமாக வச்சுட்டு போகிறாரு. ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லாம் சொல்லிட்டீங்க மேம், கரெக்டாக. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்து நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பெண்ணை ஒரு ஆணும் காதலிக்கிறாங்க, பெண்ணும் காதலிக்கிறாங்க. ஆனால் பெண் காதலிக்கிறதுல தான் வந்து நிறைய ஏமாற்றுவாங்க, நிறைய தப்பு செய்வாங்க, அவங்களோட பார்ட்னருக்கு தெரியாமல் நிறையா மறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான போர்ட்ரேல் வந்து இந்த பெண் சம்மந்தமாக அதில் அதிகமாக இருக்கும். ஆனால் ஹீரோவாக இருக்கக்கூடிய பிரதீப் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து ஒரு காமெடியாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதை சீரியஸ் ஆஸ்பெக்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த படத்துக்கு அப்புறமா தான் அந்த மாமா குட்டியே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் பொது சமூகத்தில் என்ன இருக்குன்னா, ஆண்கள் வந்து ஒரு தவறு பண்ணாங்க, இல்லை ஆண்களுக்கு வந்துட்டு மனைவி ரொம்ப வேலையை இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம நகைச்சுவையாக கடந்து போய்டுறோம். ஆனால் அதுவே வந்து பெண்ணுக்கு சொல்லும்போது அது வந்து ஒரு அழுத்தமான ஒரு வலியாக இருக்குது. நீங்கள் பட்டிமன்றத்தில் கூட கேலி செய்யும்போது கணவன் வந்து சொல்லுவான், நான் தான் என் வீட்டில் சாமான் தேய்க்கிறேன், நான் தான் என் வீட்டில் துணி துவைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான். அதெல்லாம் கேட்கும்போது ஜனங்க வந்து சிரிப்பாங்க. இதே பெண் சொல்லி பாருங்களேன், ஓ வாஷிங் மிஷின் கூட வாங்க முடியாத அளவுக்கு இருக்கோ, பெண் தானே இது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு 2 விதமான பேச்சுகளை வந்து பார்க்குறோம் இல்லையா. அந்த மைண்ட் செட்டில் இருந்து அந்த பொது புத்தியை உடைக்கிறதுக்காக தான் இதை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அது தப்பாக கூட இருக்கலாம். அப்போது இவங்க வந்துட்டு சொல்லும்போது இவனும் ஹீரோவும் வந்துட்டு வேறு பெண்கள் கூட வழியிறது, ரூட் விடுறது, அது எல்லாமே இருக்கும். அதுலேயும் அவன் ஃபோன் கொடுக்கும்போது அவனோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் கொடுப்பான்.
ஆனால் நம்மள சத்யராஜ் சொல்லும்போது சொல்லுவார், பேக்கப்பை நீ பார்த்தேன்னா உடனே எல்லாமே வந்துடும் அப்படின்ட்டு. அதை வச்சு தான் அவங்க பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பான். அப்போ யார் யாரோட பேசியிருக்கான் என்ன, யார் யாரோட பேசியிருக்கான் என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கக்கூடிய ரசிகர்களே கூட லைட்டாக எடுக்கிறாங்க. அந்த இடத்த தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா, ஆண்கள் எதை பண்ணாலும் அவ்வளோதானே அவ்வளோதானே அப்படின்னு அந்த லைட்டாக எடுக்கிறது தான் அங்கே இருக்குது. இதே இவளோட இது பார்க்கும்போது இவன் வந்து மாமா குட்டின்னு பேசிட்டா, பேசலாமா அந்த மாதிரி, தன்னோட காதலன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பேசுனது தவறாவே இருந்தாலுமே அது தவறு தான். அது பெண்ணுக்கான அந்த ஹீரோயின் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்க மாதிரியும், ஹீரோ வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான தப்பு, அவ்வளவா தப்பே பண்ணாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏன் பொண்ணுங்க வந்து இவ்வளவு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதை கதையை எழுதுனது ஒரு ஆணுடைய மனம்ங்கிறதுனால அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சிந்திச்சிருப்பாங்க. இதே ஒரு லேடி டைரக்டர் வந்து டைரக்ட் பண்றாங்க, அவங்க வந்து இதே ஒரு காதல் கதையை ஹேண்டில் பண்றாங்கன்னா அந்த மாதிரியான சீன்ஸ் வைக்க மாட்டாங்க. இப்போ பெண்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது சினிமாவில் ரொம்ப கிரியேட்டிவிட்டியாவோ டைரக்டராகவோ அந்த மாதிரியான அது உருவாக்கக்கூடிய இடத்துல பெண்கள் இல்லை அப்படிங்கிறது அதுதான் மெயினான மிக முக்கியமான ஒரு காரணம். அதாவது உறவு சிக்கல்கள் அப்படிங்கிறது, ஆண் பெண் உறவு சிக்கல் குறித்த படங்கள் வந்து எப்பொழுதுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அதனுடைய ஒரு வெற்றிகரமான படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகம் தோன்றினதிலிருந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான முரண் வந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. பெண் மனம் வேறு, ஆண் மனம் வேறு. அப்போ ரெண்டு பேருக்குமான முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த முரண்பாடு வந்து என்னென்னா, நட்பு முரணா பகை முரணா அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசியலில் தான் இந்த சொல்லுவாங்க எப்படின்னா, நட்பு முரண்னா ஒரு பூனை வந்து தன்னுடைய குட்டியை கவர்றது வந்து நட்பு முரணு, அது எளிய கவர்றது வந்து பகை முரண் அப்படிம்பாங்க. ஒரு எந்த லிமிட் வரைக்கும் அவங்க முரண்படுறாங்க அப்படிங்கிறது. இப்போ பாக்கியராஜோட எல்லா படங்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை மையமாக வச்சு தான் அவர் எடுத்திருப்பார். அது முந்தான முடிச்சா இருக்கலாம், இது நம்ம ஆளு அப்படிங்கிற படமாக இருக்கலாம். நீங்கள் பாக்கியராஜோடைய படங்களை பூரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆண் பெண் முரண் தான். மௌன கீதங்கள்ங்கிற படம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கிற வாய்ப்பில்லை, இப்போயும் கிடைக்கிது, யூடியூப்லாம் பார்க்க முடியும் மௌன கீதங்கள். அதெல்லாம் வந்து என்னென்னா, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறது, அந்த குழந்தை நடுவில் என்னவா இருக்குது அப்படிங்கிறதான் மௌன கீதங்களோட படம். அது மாதிரி வந்து சின்ன விடனே ஒரு படம் எடுத்தார் அவர். அது மாதிரி நிறைய படங்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாக்கியராஜுடைய அந்த உறவு சிக்கல்கள் சார்ந்த ஆண் பெண் முரண்கள் சார்ந்த படங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன வடிவம் தான் இந்த லவ் டுடே மாதிரியான படங்கள். அதை அப்படி தான் நான் பார்க்குறேன். அதில் என்னென்னா, ஒரு ரொம்ப அற்புதமான சீன், நான் ரொம்ப ரசித்த சீன் என்னென்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு விதையை வந்து ஊண்டி வைப்பான். ஒரு மாங்கொட்டை மாதிரி ஒன்றை வந்து ஒரு விதையை ஊண்டி வைப்பான். அதை ஓயாமல் தோண்டி எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அம்மா கேரக்டர் சொல்லும், ராதியா தான் அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அது சொல்லும், அது எப்படா முளைக்கும் தோண்டி பார்த்தா, அதை விட்டுறணும்டா, அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அதை சந்தேகப்பட்டு பார்க்கவே கூடாது. உறவுங்கிறது அதான்டா, உன்னை விதைச்சிட்டோம்னா அது முளைக்கும் நம்புறதான் செடியை வளர்க்குறதுக்கு உதவும். அது மாதிரி தான் உறவும். நீ ஒரு ஆளை வந்து நீ திரும்ப வந்து நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது உருப்படாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலே அவங்க ஒரு சின்ன ஒரு குட்டியும் கதையிலே அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. இது எல்லாமே என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து செல்ஃபோன் வச்சுருக்கோம், எல்லாருக்குமே வேறு மெசேஜ் வருது, நமக்கு பிடித்தமானவர்களோட மட்டும் நம்ம உரையாடுறோம், அது இன்னொருத்தருக்கு நம்ம தெரியப்படுத்த விரும்புறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கலாபாரங்கள் என்னவாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படங்கள் சொல்லியிருக்கு. அது மாதிரி நீங்கள் அந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த குட் நைட்டாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே ஆண் பெண் சிக்கல் தான் அடிப்படை கதை. ஏன்னா பிரம்மாண்ட படங்களுக்கும் உணர்வுபூர்வமான படங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இப்போ இருக்க படங்களில், அதாவது ரெண்டு வகை தான் இப்போ இருக்கக்கூடிய படங்கள். பிரம்மாண்ட படங்கள்ங்கிறது என்னென்னா, அதிகபட்சமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செட்டு போட்டு அது எல்லாத்தையும் அடித்து உடச்சி பறக்க விட்டு காரை எரிக்க விட்டு இது மாதிரி போர்க்கள காட்சி மாதிரி எல்லாத்தையும் வந்து ஆக்ஷனுங்கிற பேரில் பண்ணுறது ஒரு வகை. இந்த பிரம்மாண்டங்களும் தொழில்நுட்பங்களின் வசதியும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து ஹீரோவை வந்து தூக்கி நிறுத்துகிற படங்கள் ஒரு வகை. இன்னொரு வகையான படங்கள் இருக்குது, அது உணர்வுபூர்வமான சென்டிமெண்ட்டு, எமோஷ்னலு, அதை சொல்லக்கூடிய கதை. இந்த கதைக்கு வந்து பட்ஜெட் வந்து சின்ன பட்ஜெட் படங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து யதார்த்த படங்கள், இமேஜினரி படங்கள் அப்படி எடுத்துக்கலாம். கமர்ஷியல் படங்கள், மசாலா படங்கள், ஃபீல் குட் மூவிஸ், அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபீல் குட் மூவிஸில் தான் சேருங்களாம். இப்போ 96 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எமோஷனை வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி, ஒரு காதல், மிஸ் பண்ண ஒரு காதல், அதுக்காகவே ஒருத்தன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக வந்து கடத்திட்டு இருப்பாங்க. இப்போ சொன்ன மாதிரி பிரம்மாண்டம்லாம் இல்லாமல், ஹீரோ வந்துட்டு ஹீரோயிசமா அப்படியெல்லாம் காட்டாமல், ரொம்ப சாதாரணமாக ஒரு அன்றாட வாழ்க்கைக்குள்ளே என்னவாக இருப்பாங்க. ஒரு வேளை மிஸ் பண்ண காதல் இல்லை, அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாண வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு யதார்த்தத்தை வந்து மிஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. மிஸ்ஸியுங்கிறது வந்து காதலுக்கு மட்டும் கிடையாது,
ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் குழந்தைய வளர்கிறத பார்க்காம இருக்கிறாரு. ஒரு குறித்த நேரத்துக்கு திரும்ப முடியாதவங்க பல பேர் இருக்கிறாங்க. அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியாதவங்க இருக்காங்க. வெளியூரில் வேலை செய்வாங்க, கூட அம்மா அப்பா கூட இல்லாதவங்க இருப்பாங்க. எல்லா உறவுகளுமே மெஸ்ஸியூவில் தான் சேரும். இது லவ்வுங்கிறது வந்து அதுதான் வந்து சினிமாவில் வந்து ஒரு விற்பனை சரக்காக இருக்கிறதுனால அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா உறவுகள்லையுமே பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பிரிவு எல்லாருக்குமே வழி தரக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கையில் வேறு இடங்களில் படிக்க போகிறான். குழந்தையாக இருக்கிறவன் கூட ஒரு சிறுவனாக இருக்கிறவனோ ஒரு பையனோ பொண்ணோ கூட வேறு ஹாஸ்டலில் சேர்றான்னா குடும்பத்தை மிஸ் பண்ணுறாங்க அவங்க. எல்லாருக்குமே பிரிவு வேறு வேறு வடிவத்தில் இருக்குது. தொழில் சார்ந்து இருக்குது, வேலை சார்ந்து இருக்குது, பயணங்கள் சார்ந்து இருக்குது. இப்படி எல்லா வகையான விஷயங்களும் இருக்குது. அப்படின்னு திரும்பி பார்க்குறக்குள்ள குழந்தைங்க வந்து வளர்ந்துருவாங்க. ப்ரொஃபஷனலுக்காக சில பேர் வந்து எல்லா டைமும் அதை அர்ப்பணிச்சிட்டே இருப்பாங்க. பார்த்தா யாருக்காக வேலை செய்கிறாங்களோ அவங்களோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்போ டோட்டலாக லைஃப் கணக்கு பார்த்தா வாழ்க்கை வேஸ்ட்டாக தான் இருக்கும். அது வெறுமனே ஒரு கட்டடம் கட்டி வைக்கிறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு கார் வாங்குறதோ, இல்லை ஏதோ ஒரு நவீன வசதிகளோடு இருக்கிறதோ வெற்றின்னு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மட்டும்தான் வெற்றியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதற்குள்ளே இருக்குது. இப்போ லவ் டுடே படத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அதுக்கப்புறமா வந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு லவ் படம் வந்துச்சு. இந்த படம் வந்து எப்படி மேம் பார்க்குறீங்க? இதில் வந்து தனுஷ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆண் ஆதிக்கம் அப்படிங்கிற மாதிரி டாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் இவர் ஏதோ ஒரு சாஃப்டான கேரக்டர் மாதிரியோ, பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பேசி அவனை வந்து வழி எடுத்து நடத்திட்டு போகிற மாதிரியான இதில் தான் அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த திருச்சிற்றம்பலம் படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் திருச்சிற்றம்பலத்தில் வந்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஒரு தாய் நிலையில இருந்து அந்த பாட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாய் கிழவின்னு. ஏன் தாய் கிழவி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அரவணைச்சிட்டு போகிற மாதிரியே ஹீரோவுக்கே வந்துட்டு அவன் இன்னொரு பெண்ணோட வந்துட்டு அவனுக்கு ஒரு காதல் இருக்கிறவங்க க்ரஷ் இருக்கும். ஆனால் அவள் வந்துட்டு வேற ஒரு பெரிய இடத்துல வந்து வேலை பார்க்கும்போது இவனை ஒரு டெலிவரி பாய் மாதிரி அவள் ட்ரீட் பண்ணுறது அப்படின்ற அந்த இடத்துக்கு அப்புறமா அவன் அந்த வலியை வந்துட்டு பகிர்ந்துப்பான். அப்போ சொல்லிக்கும் போது இவளுக்கு வந்துட்டு அவனை ஆறுதல் படுத்தணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு இவ தான் டாமினேட் பண்ணுற மாதிரியும் இவ வந்துட்டு அரவணைச்சிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். அதாவது இவ மேலே இருக்கிற மாதிரியும் இவன் வந்து கீழே இருக்கிற மாதிரி. இல்லை, அது அப்படி அர்த்தம் கிடையாது. மேலே கீழேங்கிறது அர்த்தம் கிடையாது. அதாவது 2 பேரில் ஒருத்தர் ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் கேட்க வேண்டி வந்துடும். பொண்ணு வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல வந்து அவள் தெளிவாக இருக்கா, இவன் கொஞ்சம் எமோஷனலாக குழப்பமாக இருக்கான் அப்படின்னா 2 பேருடைய ஈக்குவலாக பழகிறவங்களுக்குள்ள ஒருத்தர் கைட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி வரும். இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர இது வந்து ஆண் பெண் முரண் சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு கேரக்டர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நல்லா படிப்பாங்க ஒருத்தங்க, அவங்களுக்கு இயற்கையாகவே தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். அதுதான் நம்ம போல்டான கேரக்டர். அது லேடியாகவும் இருக்கலாம், பையனாகவும். இப்போ சப்மிசிவாக அதில் காமிச்சிருப்பாங்க சார். அவன் வந்து சாதுவாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணை வந்து யாரும் திட்டினாலோ ஒரு தேட்டருக்கு போகும்போது திட்டுற மாதிரி ஒரு சீன் வரும். அப்படி அமைதியாக இருக்கிற மாதிரியோ இல்லைனா ஒரு 12th ஃபெயில் ஆகிட்டு அப்படிலாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படியாப்பட்ட பசங்களையும் வந்து இதை ஹீரோயிசமாக காமிக்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி அவர் ப்ராப்பராக இல்லாத மாதிரி தான் அதில் காமிச்சிருப்பாங்க. நான் எமோஷ்னலி வீக்கு, நான் வந்து இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யலை, நான் டெலிவரி பாயாக இருக்கேன், 12th ஃபெயிலு, நான் வந்து யாரும் உன்னை திட்டினாலும் எதுவும் பண்ணாலும் நான் அமைதியாக அந்த இடத்துல இருந்து உன்னை வா அப்படின்னு கூட்டிகிட்டு தான் போயிடுவேனே தவிர நான் அதில் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது காட்டுவேன். இதை வந்து ஹீரோயிசமா காட்டுறாங்க. இப்படிப்பட்ட இது ஹீரோயிசம்ங்கிறது இல்லைங்க. அது ஆக்சுவலாக என்னன்னா இப்படியும் பசங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டரைசேஷன் தான் அது. நீங்க ஹீரோயிசம்ங்கிறது வந்து என்னன்னா எல்லாத்தையும் விட ஒரு சிறந்தவர்னா தான் அது ஹீரோயிசம். எல்லாத்தையும் விட பலவீனமா இருக்காங்கிறதுல எப்படி ஹீரோயிசம் இருக்க முடியும்? ஹீரோயிசம்ங்கிறது நீங்க இல்லை. அதாவது தனுஷ் படங்கள்ல நீங்க பெரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரப்பர் செருப்பு, ஒரு கசங்கின பேண்ட்டு, ஒரு சட்டை, ஷேவ் பண்ணாத ஒரு தாடி, இப்படி தான் ஒரு கேரக்டர் பெரும்போது நடிச்சிருக்கிறாரு. ஹீரோயிசம் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ரேராக சுள்ளா மாதிரி படங்கள்லாம் நடிச்சு அடி தான் வாங்கியிருக்காரு. அதாவது சுள்ளா அடிப்பான், ஆனால் ஆடியன்ஸ் தான் அடி வாங்கியிருப்பாங்க. சரி, இப்போ இது ஹீரோயிசம்னு நான் சொல்றது எப்படி சொல்றேன்னா, ஒரு படத்தோட ஹீரோ வந்து இப்படி இருக்காரு, ஹீரோ இப்படி இருக்கிறதுனால ஒரு பொண்ணு நம்மளை இப்படி அரவணைச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது மக்களுக்கு போய் சேர்ந்துருமோ? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நடந்தது, அவங்க குடும்பத்தில் வந்து நடந்த ஒரு விபத்தை சொல்லி அதுக்கப்புறமா இந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி தைரியம் இல்லாமல் போனது மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இப்போ அந்த பொண்ணு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவ அந்த கூடயே இருந்திருக்கா. சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து பக்கத்து வீடு அப்படின்னால அவ கூடயே இருந்து பார்த்துருக்கா. இப்போ பார்க்காத ஒரு பெண் இருப்பா இல்லையா? அந்த மாதிரி பெண் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது அந்த ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக கூட இந்த மாதிரி வச்சிருக்கு. இல்லை, அப்படி இல்லைங்க. கதைங்கிறது உண்மையின் சாயல்கள்ல இருந்து தான் தோன்றும். அவங்க அவங்க அனுபவிச்ச ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு நம்ப முடியாதா இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்.
ஒரு டாக்டர் வந்து ஒரு சாதாரண ஒருத்தனை வந்து கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இப்போ தேவயானி வந்து ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணுவோம் பல பேர் அதிர்ச்சி அடைஞ்சான். அது அவங்க 2 பேர் பர்சனல்னு யாரும் நினைக்கல. ஏன்னா அவன் தேவயானி அஜித் கூடயே பார்த்து பழக்கப்பட்டவனுக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு 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 காமெடி ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இது ஒரு உளவியல் சிக்கல். இது இப்படி தான் முன்முடிவோட ஒரு விஷயத்தை வந்து வாழ்க்கையை அணுகவே முடியாது. வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது ஒரு விமான நிலையத்துக்கு போகிறோம், இந்த ஃப்ளைட் வந்து ஹைதராபாத்துக்கு போகுதுங்க, இது வந்து குவைத்து போகுதுங்க, இது வந்து இதுக்கு போகுதுங்க, ஸ்ரீலங்கா போகுதுங்கன்னு சொல்லலாம். ஒரு பறவை வந்து ஒரு கிளையில் உட்காந்துருக்கு, அது தெற்க போகுதா வடக்க போகுதான்னு யாருக்குமே தெரியாது, பறவைக்கும் தெரியாது. வாழ்க்கைங்கிறது அது மாதிரி தான். நீங்கள் இதுதான் வாழ்க்கை முறை, இப்படி தான் இருக்கும் லைஃப் ஸ்டைலு அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ண முடியாது. அதனால தான் புதிய புதிய கதைகளை சொல்ல முடியுது. நீங்கள் ரெடிமேட் சட்டை மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஏற்கனவே இப்படி தான் ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த பையனா இப்படி தான் இருப்பான், பொண்ணு தான் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒன்று கிடையாது யதார்த்தத்தில். அதனால தான் வந்து வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு இடம் இருக்குல்ல, அந்த சுவராசியம் தான் நமக்கு திரைக்கதையும் நகர்த்தது, வாழ்க்கையும் நகர்த்தது. எல்லா இடத்துலையுமே உள்ள ஒரு விசித்திரமே அதுதான். அதில் இப்போ திருச்சிற்றம்பலம் படம் பற்றி பேசணும். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதுவுமே வந்து 2 பேருக்கு நடுவில் என்னென்ன நடக்குது, ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நார்மலாக ஒரு வாழ்க்கையில் வந்து இந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைனால என்ன பிரச்சனை வரும் அப்படி அதில் வந்து கொரட்டை விடுறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கும். அது வந்து அமைதியாக சாதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணாக காமிச்சிருப்பாங்க. அதை கூட வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சார். ஸோ இது வந்து 2 பேருக்கு இடையில ஒரு நார்மலாக ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இப்படி ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையினால எவ்வளோ பெரிய விளைவுகள்லாம் வருது அப்படிங்கிறத தான் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த படமுமே வந்து மக்கள் பயங்கரமாக வரவேற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட படங்களையுமே வரவேற்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ இந்த படத்தில் கூட அவனுக்கு வந்துட்டு தூங்கும்போது பெரிய கொரட்டை சத்தம் வரும். அந்த கொரட்டை சத்தத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களால உட்கார கூட முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழல். அவனுக்கு ஏற்கனவே ஒரு காதல் வந்து இருக்கிற மாதிரியும் இவன் ஓடக்கூடிய பொண்ணு வேணான்னு சொல்லிடுறான். ஆஃபீஸ் போகும்போது அந்த வண்டியிலேயே வந்துட்டு இவன் தூங்கிடுவான், கொரட்டை சத்தம். அதே மாதிரி மீட்டிங் நேரத்தில் சில நேரம் தூங்கிடுவான், கொரட்டை சத்தம் வந்துடும். இந்த மாதிரி காமெடியாக எடுத்துகிட்டு போவாங்க. அது வரைக்கும் நமக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கணவனும் மனைவியாக வந்து படுத்து தூங்கும் பொழுது இவன் வந்து முதல்ல தூங்கிட்டு இவன் கொரட்டை, அல்லது அவன் முதல்ல தூங்கினா கூட இவன் தூங்கி லேட்டாக அந்த கொரட்டை சத்தம் வரும்பொழுது அவளால் தூங்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்துட்டு அவளுக்கு தினசரி நைட்டு வந்துட்டு தூங்க முடியாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மயக்கம் அடித்து விழுகிற மாதிரியான உடம்பே வந்துட்டு இல்லாமல் மயக்கம் அடித்து விழுற மாதிரி உடம்பே வந்துட்டு போயிடும் அவளுக்கு. இப்போ இந்த சூழலில் வந்துட்டு எப்படி என்ன பார்க்குறதுன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது அப்படியே பெண்ணுக்கு அந்த மாதிரி கொரட்டை வந்து ஆண் இந்த மாதிரி தூங்கினான்னா எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் ஒரு தடவை யோசித்து பார்த்தேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா நம்ம ஆண் பெண் உறவு சிக்கலை பற்றி பேசும்போது இதுவும் வந்துட்டு எனக்கு தோணிட்டு இருந்தது. அப்புறமா கடைசியாக முடிக்கும்போது இந்த சத்தம் இல்லாமல் எனக்கு வந்துட்டு இப்போ தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி வந்து அவருக்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. காதில் வந்து அந்த மைக் அதை ரெக்கார்ட் பண்ணி கொரட்டை விடுறதை ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி தான் இப்போ அதை இல்லாமல் தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் கொண்டு போயிருப்பாங்க. கடைசியா அந்த மாதிரி வந்து முடிச்சு ஒரு செயலை ஒரு முறை செஞ்சா பாவம், அதையே தொடர்ந்து செஞ்சா சுபாவம். ஒரு செயலை ஒரு முறை செஞ்சால் பாவம், அதையே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சுபாவம். அது கொரட்டை சத்தமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை பழகிட்டீங்கன்னா அது சுலபமாக நீங்கள் கடந்து போயிடலாம். அதுதான் அதில் இருக்கக்கூடிய. அதனால் அந்த மாதிரியான ஒரு முடிவை கொடுத்து அதில் வந்துட்டு கடைசியாக அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி வந்து ஒரு இதுவாக முடிச்சிருவாங்க. ஒரு நல்ல முடிவாக வந்துட்டு அது இருக்கும். அதனால் உறவு சிக்கலுக்குள்ளே இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி தான் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோனா இப்படி தான் இருக்கணுமா, ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ற எந்த கண்ணோட்டமும் இல்லாமல் ஒரு பறவை பறக்கிற மாதிரி தான். நல்ல படங்களை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. அதை போய் கன்வே பண்ணுறது இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. நல்ல படம் அப்படின்னு தெரிகிறதுக்குள்ளே வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி படம் வந்து ஏறத்தாழ ஞாயிற்றுக்கிழமை வந்து வெளியில் போயிடுது, தேட்டரை விட்டு போயிடுது. 3 நாளுக்குள்ளே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜனங்களுக்கு போய் சொல்லி திரட்டுறதுக்கான ஒரு வசதி வந்து இப்போ இல்லை. முன்னாடி வந்து ஒரு படம் வந்து அந்த விஷயம் வந்து நல்லா இருக்குது அந்த படம் அப்படின்னு சொல்கிற விஷயம் பரவி அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரங்களில் வந்து ஒருதலை ராகம், சேது மாதிரி படங்கள்லாம் வந்து பயங்கரமாக பிக்கப் ஆகிருக்கு. ஓப்பனிங் இல்லாமல் இருந்து அப்புறம் பிரமாதமான ஹிட் ஆகிருக்கு. பின்னாடி அழகி மாதிரி படங்கள், நிறைய படங்கள் அப்படி ஆயிருக்கு. இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப வேகமாக படம் வந்து வர்ற சுவடு தெரியாமல் மாறுது. நல்ல கதைப்படங்களும் ஓடுது, கவனிக்கப்படுது மக்களால். கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் ஓடும், ஹீரோ படம் மட்டும்தான் ஓடும் அப்படின்னு ஆடியன்ஸ் யாரும் முன்முடிவோட படம் பார்க்க வரதில்லை. படம் நல்லா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும் தான் படம் பார்க்க வர்றாங்க.
அதனால் மலையாள படங்கள் மட்டும்தான் இனிமேல் ஓடும், மஞ்சுமல் பாய்ஸும் பிரேமலும் தான் ஓடும், தமிழ் படங்கள் ஓடாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கைக்கு அவசியம் இல்லை. எல்லா படங்களையும் மக்கள் ரசிப்பாங்க. அது நல்ல படங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ளே தேட்டரில் இல்லாமல் போயிடுது. அப்புறம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஓடிடியில் வந்து பின்னாடி சில படங்கள் கொண்டாடப்படுகிறது. அயோத்தி மாதிரி படங்கள்லாம் வந்து தேட்டரை விடவும் அதிகமாக ஓடிடியில் பார்த்துருக்காங்க பல பேர். அதனால் நல்ல படங்களுக்கான கொண்டாட்டம் என்பது எப்பொழுதுமே ரசிகனுக்கான தேவையாக இருக்கிறது. அதனால் தமிழ் சினிமா இதே மாதிரி வந்து பழைய படங்களை தான் இனிமேல் பார்ப்பாங்க, மலையாள படங்கள் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற இடத்தில் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்கிற நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. யதார்த்தமான சினிமாக்கள் எடுக்கிறத வந்து மக்கள் வரவேற்பாங்க. அது தமிழ் சினிமாவில் இப்போ சமீப காலத்தில் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம்ல சார்? அப்படி ஒரு மாற்றம் மீண்டும் நிகழும், மறுசுழற்சி ஆகும். ஏன்னா கலையில் வந்து நிரந்தர கோட்பாடு கிடையாது. இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து சக்ஸஸாக இருக்கிறது, நாளைக்கு அதுவே வந்து சலிப்படைஞ்சிடும். ஒரே பேட்டர்ன் ஃபில்ம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து அடுக்குமொழி வசனம் பேசினார் டி ராஜேந்திரன், எல்லாரும் ரசித்தாங்க. அப்புறம் அதுவே மைனஸ் ஆயிடுச்சு பின்னாடி தொடர்ச்சியாக பேசும்போது. அதே மாதிரி விசு நீளமாக டைலாக் பேசுவார். அந்த படங்களும் ஒரு காலத்தில் ஓடி இருக்குது, பின்னாடி அதுவே வந்து டார்ச்சராக மாறி இருக்குது மக்களுக்கு. அப்போ ஒரே பேட்டர்ன் ஃபில்ம் வந்து ஓடாது. மறுசுழற்சியில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக வந்து நல்ல ரசனைக்கான திரைப்படங்கள் எப்போதும் வெற்றி பெறும். அதே மாதிரி விக்ரமன் சார் படம் மாதிரி குடும்ப படங்களும் வந்து வராதையும் மக்கள் வந்து வர இல்லை, அது ஒரு காலகட்டத்தில் கொண்டாடி இருக்காங்க. எல்லா காலத்திலும் கொண்டாடுவதற்கான படங்கள் அப்படின்னு ஒரு படம் எப்பவுமே இல்லை. ஸோ இன்றைக்கு தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவிஸை மக்கள் எப்படி வரவேற்றாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.